குல்மா யகுல்லி பத்லஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் இஷ்டப்படி ஒரு சட்டத்தை மாற்ற முடியாது. இன் அத்தபி இல்லாமா யுஹா இலைய, எனக்கு எதை அல்லாஹ் அறிவிக்கிறானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். ரசூலுல்லாஹ் எதை பின்பற்றுறாங்க? வஹியை நான் பின்பற்றுகிறேன். ஆகவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமான எல்லாம் வல்ல அல்லாஹ் என்ற திருப்பெயரை கொண்டு என்னுடைய உரையை நான் ஆரம்பிக்கிறேன். வல்லநாயனின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் பெருமகனார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் உற்றார் உறவினர்கள் மீதும், அவர்களின் அன்பு தோழர்கள் சஹாபா பெருமக்கள் மீதும், நம் எல்லோரின் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரிய பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மறைக்கப்படும் மார்க்க அறிவு என்பது தலைப்பு. தலைப்பு என்பது ஒரு ஃபார்மாலிட்டிக்காக, ஒரு பேருக்காக சொல்லப்படுவதுதான். சமயங்களில் தலைப்புக்கும் செய்திக்கும் சம்பந்தமே இருக்காது. திருமறை குர்ஆனை கூட நீங்க எடுங்க, சூரத்துல் ஃபாத்திஹாங்கிறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வருது இல்லை, அந்த சூராவுக்கு பேர் ஃபாத்திஹா. ஃபாத்திஹானா திறக்கிறதுன்னு அர்த்தம். ஃபாத்திஹாங்கிற வார்த்தை அந்த சூரத்திலே இருக்காது, அந்த வார்த்தை அந்த சூறாவில் கிடையாது. சூரத்தில் பக்கரான ஒரு தலைப்பு இருக்கு. பக்கரான மாடு, அது பெரிய சூறா. அதுல ஒரு 4-5 வசனத்தில் மாட்டை பத்தி அல்லாஹ் சொல்றான், மற்றபடி வெவ்வேறு விஷயங்களை சொல்றான். இதுலேருந்து என்ன விளங்கிறோம்னா, மக்களுக்கு தேவையானதை சொல்வது. தலைப்பு ஒரு பேருக்காக நம்ம போட்டுக்கிறோம், அவ்வளவுதான். மறைக்கப்படும் மார்க்க ஞானம் என்பது எவ்வளவு முக்கியமான தலைப்பு தான். அதுல சில விஷயங்கள் இருக்கு. அது எதுன்னு சொன்னா, 40 ஆண்டுகளுக்கு முன்னால் மார்க்கம் மறைக்கப்பட்டது. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் எல்லாம் தமிழகம் இப்படி இருக்கவில்லை. தமிழக முஸ்லிம்களுக்கு குர்ஆன் ஹதீஸ் என்ன என்று தெரியாது, தமிழ்ல இல்லை. குர்ஆன் மொழிபெயர்ப்பு தமிழ்ல 10-30-40 வருஷத்துக்குள்ளது கீழே தான் இருக்கும். ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னால் குர்ஆன் தமிழ்ல கிடையாது. அப்ப எது மார்க்கம் எது மார்க்கம் இல்லை என்று முஸ்லிம்களுக்கு தெரியாமல் இருந்தது. இன்றைக்கு ஓரளவு நம்முடைய ஜமாத்தின் மூலமாக, இன்னும் பலர்கள் மூலமாக மார்க்கங்கள் சொல்லப்படுகின்றன. அப்போ இந்த மார்க்கத்தினுடைய சில பேசிக் அடிப்படை இருக்குல்ல, அதை நான் மீண்டும் 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 நாங்கள் சொல்கிறோம். தௌஹீத் ஜமாத் இங்க என்ன கடுமையாக சத்தம் போடுறாங்க, அந்த ஆண்டுகள்லாம் சத்தம் அனுப்புங்க. இங்க என்ன கல்யாணமா இருக்கு, ஓடுவோம்ப்பா. அப்ப மார்க்க ஞானம் என்பது இன்றைக்கு ஓரளவுக்கு மக்களுக்கு சில அடிப்படை தெரியுது. ஆனாலும் அந்த விஷயத்தை மீண்டும் 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 ஞாபகப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் நாம் மக்கள் மத்தியிலே, முஸ்லிம்கள் மத்தியில் மீண்டும் இது போன்ற தலைப்புகள், இந்த கருத்தை, இந்த கந்தூரி விழா, பாத்தியா, மௌலிது, கூத்து, ஆட்டம், பாட்டம் எல்லாத்தையும் திரும்ப திரும்ப செய்ய வேண்டியிருக்கிறது, பேச வேண்டியிருக்கிறது. இதை பேசும்போது சிலர் சொல்லுவார்கள், என்ன பேசுறதே பேசுறாங்களே அப்படிம்பாங்க. செய்யறதே செய்யறாங்கல்ல, எதை மௌலிதுங்க விட்டுருக்கான், 50-100 வருஷமா அதானே செய்யறான். கந்தூரி செய்யறதே தான் செய்யறான். பாத்தி அல் பாத்தியா, கத்தம், தாயத்து, தகடு, யானையில கொடி எல்லாம் செய்யறதை தான் செய்யறான். செய்யறதை செய்தால் சொல்வதை சொல்லிக்கொண்டுதான் இருக்க வேண்டும். ஆனாலும் சில விஷயங்களை, சில அடிப்படை வசனங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். திருமறை குர்ஆன்ல நீங்க பார்க்கலாம், சில வசனங்கள் ஆச்சரியமாக இருக்கும். ஏன் இப்படியெல்லாம் வசனம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சில வசனம் இருக்கு, நம்மளுக்கே தெரியாது. ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க, சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம், பலர் கேள்விப்பட்டிருக்க மாட்டாங்க. மா தத்ரீமுல் கிதாபுல் ஈமான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முஹம்மதே, ஈமான் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன, குர்ஆன் என்றால் என்ன என்று உமக்கு தெரியாது. அப்படி இருந்திருக்கான். ரசூலுல்லாஹ் எப்பேற்பட்டவன் நம்ம விளங்கி வச்சிருக்கோம். முதல்ல ஈமான் யாருக்கு தெரியாது? ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது. குர்ஆன் என்னன்னு தெரியாது, இஸ்லாம் தெரியாது. வேதம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன நீ தெரியாமல் இருந்தீர். ஏன் இதை சொல்றான் அல்லாஹ்? சின்ன சின்ன விஷயத்தை கூட நான் தான் அவருக்கு சொல்லிக் கொடுத்தேன்னு சொல்ல வர்றான். அவருக்கு இஸ்லாம்னா என்னன்னு தெரியாது, ஈமானா என்னன்னு தெரியாது.
ஒரு சின்ன சட்டம் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் தெரியாது ரசூலுல்லாஹ்க்கு, அனைத்தையும் நான் சொல்லிக் கொடுத்தேன். அதாவது அவராக ஒரு சட்டத்தை இயற்றிவிடவில்லைங்கிறது ஃபர்ஸ்ட் இதில் வழங்கணும். எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் நபிகளால் சொந்தமாக உருவாக்கவில்லை. இதை முஸ்லிம்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண விஷயம் இல்லை. ஏன் அப்படி சொல்றது தெரியுமா? நபிகளாரே சட்டத்தை இயக்க உருவாக்க முடியாது என்றால் மற்றவன் அது கிட்டே வரக்கூடாது. சட்டத்தை கேட்கத்தான் செய்யணும், சட்டத்தை உருவாக்க முடியாது. சொல்றாங்க மக்காவில் உள்ளவன், நல்ல கவனிங்க, இஸ்லாமிய பிரச்சாரத்தை நபிகளார் சொல்லும் பொழுது குர்ஆனின் ஐதிஹாதா, முகமதே வேறு குர்ஆனை கொண்டு வா. நீ கொண்டு வந்திருக்க சட்டம் எங்களுக்கு பிடிக்கலங்க. திருமறை குர்ஆன்ல ஒரு சட்டம் இருக்கும், நீ கொண்டு வர்ற சட்டம் எங்களுக்கு பிடிக்கல. ஏன்? உன்னாலும் அயோக்கியனுக்கு எவ்வளவு பிடிக்கும்? அயோக்கியம், கள்ளத்தனம், ஃபிராடு, மக்களை ஏமாத்தி பிழைக்கிற கும்பல் அதிகமாக இருந்தார்கள் சுலகாரத்தில். காப்பீர்கள் 99% ஃபிராடுகள் தான் இருந்தான். சொல்ல போனால் நபிகளார் இந்த உலகத்திற்கு வந்தது முஸ்லீம்களுக்கு கூட சொல்ல முடியாது. ரசூல்லா இஸ்லாத்தை சொல்லணும், ஒரு முஸ்லீம் இல்லையே. ரசூல்லாக்கு ஈமான் தெரியாத மற்றவர்களுக்கு தெரியும். இப்போ எப்படி சொல்லித்தர்றான் பாருங்க. மக்கள் அயோக்கியர்களாகத்தான் இருந்தார்கள். இதை நல்லவன் கெட்டவன் எங்கன்னா இருப்பான், யோசிச்சுடுங்க. எல்லா இயக்கத்தையும் நல்லவன் கெட்டவன் இருப்பான், எல்லா தெருவுலையும் இருப்பான், ஒவ்வொரு வீட்டில் இருப்பாங்க. அண்ணன் ரொம்ப நல்லவனா இருப்பான், தம்பி ஒன்னா நம்பர் வைக்கவனா இருப்பான், தம்பி ரொம்ப நல்லவனா இருப்பான், அண்ணன் ஒன்னா நம்பர் வைக்கிறா இருப்பான், பிள்ளைகள் நல்லவனா இருப்பான், அப்பா ஒன்னா நம்பர் ஃப்ராடா இருப்பான், அப்பா நல்லவனா இருப்பான், புள்ள மோசமா இருக்கும். இது பிராக்டிக்கல் மட்டுமல்ல, குர்ஆனே அப்படிதான் சொல்லுது. குர்ஆனிலே கூட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகன் ஒன்னா நம்பர் அயோக்கியன், படு சைத்தான். அத்தா இஸ்லாத்தை சொல்லும் பொழுது ஏத்துனவன் அத்தாவை கிறுக்கு மாதிரி பார்த்தான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பலை உருவாக்குனா, கப்பல் கட்டுறாங்க, பயங்கர வெள்ளப்பெருக்கு வருதுன்னு, அதை பார்த்துட்டு நக்கல் அடிச்சுட்டு போனவன் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். வெள்ளப்பெருக்கு வரலாமா, இவர் என்னமோ பெரிய இப்படி நக்கல் அடிச்சுட்டு இருந்தான். வெள்ளப்பெருக்கு வந்த பிறகு கூட முதை பாருங்க, வெள்ளப்பெருக்கு வந்துருச்சு, வாப்பா அத்தா சொன்ன மாதிரி வந்துருச்ச, அவர் சொல்றது சரியோன்னு விளங்கும்ல, அப்போ விளங்குற என்ன பெரிய வெள்ளம் இருக்கு, எனக்கு நீந்தவா தெரியாது அப்படின்னு சொல்லி அதில் நீந்திக்கிட்டே இருக்கான். அப்பா கூப்பிடுறாங்க, இன்னபடி மகனே, அன்பு மகனே, வாடா வாடா. வரல. பயங்கரமான அலை ஒன்று வந்தது, அவன் மூழ்கடிக்கப்பட்டான், தொலைந்தான். இன்னபடி மின்னஹலியா அல்லாஹ், என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளை என் குடும்பம் யா அல்லாஹ் அப்படி கையேந்தினான் நூஹ். யா நூஹ் இன்னஹு லைஸ மின் அஹ்லிக் இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ் இன்ஷாஅல்லாஹ். நூஹே, அவன் ஒரு குடும்பத்தை சார்ந்தவனே இல்லை, எவனை போய் குடும்பங்கிற, அவன் அவன் பிள்ளை, அவன் உன்னான மூதை அப்படின்னு சொல்ற மாதிரி எல்லாம் சொல்றான். இன்னஹு லைஸ மின் அஹ்லிக், அவன் ஒரு குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல, உன் கொள்கையை ஏற்றார்களே அவர்கள் தான் குடும்பத்தை சார்ந்தவர்கள். ஒரு 70-75 வயதை ஏற்றிருக்கான். 950 ஆண்டுகள் வாழ்ந்து ஒரு 950 பேர் கூட இல்லை, 850 பேர் கூட இல்லை, வெறும் 80, அவ்வளவுதான். அப்பேற்பட்ட நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், நீ செய்த இந்த செயல் நல்ல செயல் அல்ல, இன்னஹு அமலுன் கைரு சாலிஹ், சாலிஹான அமல் அல்ல. எது? தான் பிள்ளைக்கு அல்லாட கையேந்தினார, அல்லாடதான் கையேந்தினாரு, அது நல்ல செயலே இல்லைங்கிறான் அல்லாஹ். ஏன்? எவனுக்காக கையேந்துகிறாய் அவன் சரியில்லை, நீ நல்ல ஆளுதான், நீர் என்னுடைய தூதர் தான், அதெல்லாம் ஓகே, அவன் சரியில்லை. ஆக நல்லவன் கெட்டவன் என்பது எல்லா இடத்திலும் இருப்பாங்க, எல்லா வீட்டிலையும் இருப்பாங்க, எங்க பார்த்தாலும் இருக்காங்க நல்லவன் கெட்டவன். அதனால நல்லவன் கெட்டவன் எந்த இயக்கத்தில் இருப்பாங்க, நல்லவன் கெட்டவன் இருப்பான். திறமைசாலி இருப்பான், திறமையானவனா இருப்பான், புத்திசாலியா இருக்க மாட்டான். ரொம்ப திறமை இருக்கவன்ட்ட புத்திசாலித்தனம் இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி ஆட்சியில் இருக்காங்கன்னு சொன்னா, யார் யாருக்கு என்னென்ன திறமை இருக்கிறது என்பதை தெரிந்து அந்த திறமை சம்பந்தப்பட்டவங்க கரெக்டாக ரசூலுல்லாஹ் தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு போர்க்களத்துக்கு போகும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உன்சுரு ஹாலி அபீ தல்ஹா, உங்கள் அம்புகளை நீங்கள் அபூ தல்ஹாக்கு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஏன்ட்டு தாங்கன்னு கேட்கல. ரசூலுல்லாஹ் மிகப்பெரிய புத்திசாலி, ஆனா அபூ தல்ஹா மிகப்பெரிய திறமைசாலி. அம்பு அடிச்சாலும் அவர் மாதிரி யாருமே அடிக்க முடியாது, அவ்வளோ கரெக்டாக அடிப்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்க அம்புகளை அவர்கிட்ட கொண்டு போய் கொடுங்க, ஏன்னா நீங்க அம்பை வீணாக்கிறாதீங்க, கம்மியா இருக்கு, நீங்க 10 அடிச்சீங்கன்னா ஒன்றும் ஒழுங்கா விடாது, அவர் 10 அடிச்சா 10 விடும். யார் யாருக்கு என்னென்ன திறமை இருப்பதை தெரிந்து வைப்பதுதான் புத்திசாலித்தனம்.
எல்லா அறிவும் இருக்க வேண்டியதில்லை. எனக்கு கீழே ஒரு 50 பேர் இருக்கான்னு வைங்க, யார்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா எப்படி செய்வான், இது அவன்கிட்ட கொடுத்தா சொதப்பிடுவேன். ஒரு சாபி வர்றாரு, யாரை சொல்லலாம், அம்மிர்லாம் எனக்கு ஒரு பொறுப்பை தாருங்கிறார் அபூதருங்கிற சாபி. என்ன ஒரு கலெக்டராக ஒரு கலெக்டரோ ஏதாவது ஒரு அதிகாரத்தை எனக்கு தாங்கல, நான் கவனிக்க. ரசூல் சார் சிரிச்சுட்டு அவர் முதல்ல தட்டி, எனக்கு எதை விரும்புகிறானோ அதை உனக்கு விரும்புகிறேன், பதவி வேண்டாம அமைதியாக போய் உட்கார் அப்படின்ட்டு சொல்லு. ஏன் பதவி ஒரு ஆளுக்கு கொடுத்து அதை திறமையாக கையாள தெரிய வேண்டும், கரெக்டாக கையாளணும், இல்லைன்னா உன்னோட ஆயிரும். அவ்வளவு துல்லியமாக யாருக்கு இந்த பொறுப்பை எவன் செய்வாங்க கவனித்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அப்பேற்பட்ட ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் சொல்றான், மா தத்ரீமல் கிதாப் வல் ஈமான், முதல்ல உனக்கு ஈமான்னா என்னன்னு தெரியாதுங்க, குர்ஆன்னா என்னன்னு தெரியாது, ஒவ்வொன்றாக சொல்லி கொடுத்தான். அவன் சொல்றான், மக்கத்து காஃபிர் ஏத்திபி குர்ஆனின் கைதிஹாதா, வேறு குர்ஆனை கொண்டு வா, நீ கொண்டு வர சட்டம் எங்களுக்கு பிடிக்கல. அயோக்கிய பேருக்கு பிடிக்குமா குர்ஆனுடைய சட்டம்? திருட்டு பேருக்கு குர்ஆனுடைய சட்டம் பிடிக்குமா? கோல் சொல்றவன், புறம் பேசுறவன், கள்ளத்தனம் பண்றவன், ஃப்ராட் பண்றவன், லிமத்தல் பிசுரல் ஹக்கபில் பாத்திலோ தக்குமன ஹக்கவாந்தும் தாளமும், ஏனடா சத்தியத்தோடு அசத்தியத்தை கலந்து பேசுகிறீர்கள், தெரிந்து கொண்டே செய்கிறீர்கள். அவனை விளங்கிடுங்க, திறமசாலியா இருப்பான், அறிவாளியா இருப்பான், இந்த ரெண்டு இருந்தால் பரவாயில்ல, அயோக்கியனா இருப்பான், அது பெரிய ஆபத்து. திறமையும் இருக்கும், அறிவும் இருக்கும், அயோக்கியத்தனமும் இருக்கும். அயோக்கியத்தனம் இருந்தான என்ன ஆகும், திறமை அறிவு இருந்தால் நிறைய பேர் கட்டு போடுவான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு இடத்துல அப்படி சொல்லி காட்டுறான், வாதம் சமூத் ஜெயலஹு ஷைத்தான் வக்கான முஸ்தபஸ்ரீன் அப்படிங்கிறான். ஆது கூட்டத்தார் இருந்தாங்கல்ல அவர்களும் சமூது கூட்டத்தார்களும் அவர்களை ஷைத்தான் கெடுத்தான். அவர்கள் செய்யக்கூடிய தப்பான செயல்களை பிரமாதமாக வர்ணித்து காட்டினான். அவர்கள் அறிவாளிகளாக இருந்தும் கூட அப்படிங்கிறான். ஞாபகம் வச்சுக்கிறேங்க. உக்கான முஸ்தபஸ்ரீ விவரமான பெயர்வோ, நல்ல திறமையான ஆளு, நல்ல புத்தி இருந்துச்சு, ஆனாலும் ஷைத்தான் கெடுத்துவான். ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு நேர்மையானவங்களுக்கு இப்ப நம்ம இருக்கோம், குர்ஆன் வேணுமையா, நேர்மையா நடக்க வேண்டும் என்றால் குர்ஆன் வேணுமா? அயோக்கியர்கள் குர்ஆனை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ஏத்திபி குர்ஆனின் கைதிஹாதா, வேறு குர்ஆனை கொண்டு வா, அவ் பத்திலுஹு, அல்லது மாற்றித்தா, சேஞ்ச் பண்ணி கொடு, இந்த சட்டம் பிடிக்கல, எங்களுக்கு தகுந்த ஒரு சட்டத்தை பண்ணி கொடு. இதை மக்கத்து காவிர்கள் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. குல்மா யகுல் பத்திலுஹு மின் தில்காய் நஃப்ஸி, என் இஷ்டப்படி ஒரு சட்டத்தை மாற்ற முடியாது. இன் அத்தபி இல்லாமா யுஹா இலைய, எனக்கு எதை அல்லாஹ் அறிவிக்கிறானோ அதைத்தான் நான் பின்பற்றுகிறேன். ரசூலுல்லாஹ் எதை பின்பற்றுறாங்க? அவங்களா ஒரு வழியை தேர்ந்தெடுத்துற, அவங்களா ஒரு சட்டம் தேர்ந்தெடு, எனக்கு வகி வருது அல்லாட்ட இருந்து, அந்த வகியை நான் பின்பற்றுகிறேன், ஆகவே என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். முடிஞ்ச வச்ச சப்ஜெக்ட். இஸ்லாம் ஒரு வார்த்தையில் சொல்லிட்டாங்க ரசூலுல்லாஹ், எனக்கு சொல்லக்கூடிய வகை குர்ஆனை நான் பின்பற்றுகிறேன், என்னை நீ பின்பற்றுங்கள். அப்படியே சங்கீதத்தோட அவரை அடுத்து இப்படிலாம் சொல்ல ரசூலுல்லாஹ், வகி எனக்கு வருது, அதை நான் பின்பற்றேன், என்ன பாரு, அதை நீங்கள்லாம் யாரு? அபூபக்கர் சித்திக், உமரில் இருந்து இன்றைய உலக முஸ்லீம்கள் இருந்து உலகம் அழிவரை எந்த முஸ்லீம் வந்தாலும் இதாண்டா ரூலு. இதுல என்ன மாற்றம்? ரூல்ல மாற்றம் வரக்கூடாது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சில விஷயத்தை நான் சொல்றேன், சில விஷயங்கள், ஆனா அதுல சில முக்கியமான லாஜிக், தர்க்க ரீதியான விஷயம். லாஜிக் பயந்துடாதீங்க, லாஜிக்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும். லாஜிக் தர்க்கம் தெரியாத ஆளே உலகத்தில் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கிடுங்க. ஆனா இதுதான் லாஜிக்னு புரியாது. நீங்க அங்க இருக்கால லாஜிக் பேசிருப்பிய, இலக்கியம் பேசிருப்பிய, இலக்கணம் பேசிருப்பிய, இது இலக்கணம்னு தெரியாது, அவ்வளவுதான். பெண்கள் இலக்கியம் பேச நான் சொல்லட்டா, அரபில இல்திஃபாத்னு ஒன்று இருக்கு. இல்திஃபாத் இலக்கியத்தில் ஒரு வகை, அது அப்படி வச்சுக்கிடுங்க. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், எல்லா புகழும் ரப்புல் ஆலமீன் ஆகிய அல்லாஹ்வுக்கு தான். அல்லாஹ்னு சொல்லி அல்லாஹ்வை படர்க்கையாக சொல்வது, எங்கேயோ இருக்கக்கூடிய அல்லாஹ்க்கு தான். அப்படி சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் வசனத்தில் திடீர்னு பாதிக்கு மேல ஈயாக்க நஅபுது, உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். அல்லாஹ்க்குன்னு சொல்லியாச்சுன்னா அவனையே வணங்குறோம்னு சொல்லணும். அந்த அல்லாஹ் எங்கேயோ சொல்லிட்டு திடீர்னு உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். நடைமுறையில் எப்படி இருக்கிறது அதுபோல் தான் திருமறை குர்ஆன் இறங்கி இருக்கிறது. ஈஸியாக புரிந்து கொள்வதில் குர்ஆன் இறங்கி இருக்கு.
அவ்வளோ டஃபாலாம் குரான் இறங்கல. அரபி மொழியில் இருக்கிறதுனால தெரியல. அரபி மொழி தெரிஞ்ச ஒருத்தன் மொழிபெயர்த்தினாலும் எல்லாருக்கும் ஈஸி. இன்னைக்கு அரபியில் மட்டுமா குரான் இருக்கு? குரான் அரபியில் இருக்கு. அந்த மொழியில் மட்டும்தான் ஒவ்வொரு ஆளும் வச்சிருக்காங்க. உலகத்தில் ஆயிரக்கணக்கான மொழிகள் இருக்கின்றன. முஸ்லீம்கள் பேசக்கூடிய மொழி எல்லா மொழியிலும் குரான் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அந்த ஊரில் உள்ள முஸ்லீம் தெரிஞ்சுக்கிறான்ல, அத்தனை மொழிக்கால சவுதிக்கு வர்றானே, ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு வரதானே செய்யறான். அப்போ குரான் அந்த ஸ்டைலில் தான் இருக்கும். அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்குன்னு சொல்லிட்டு அவனையே நாங்கள் வணங்குகிறோம் நம்ம சொல்லணும். அல்லாஹ் சொல்ல அப்படி சொல்லிட்டு உன்னையே நாங்கள் வணங்குகிறோம். இதுக்கு பேர் இர்திபாத்னு சொல்லுவாங்க. ஒரு மனிதரை படற்கையாக எங்கோ இருப்பது பேசிவிட்டு பிறகு முன்னால் வந்ததை போல பேசுவது உன்னை அப்படின்னு. பெண்கள் பேசும்போது பார்த்துருக்கீங்களா? யாரைய பற்றியா புறம் பேசும்போது குறை சொல்லும் பொழுது அந்த ஃபாத்திமா இருக்கல மோசம் பண்ணிட்டு இருக்கா, ஏடா உன்னை பற்றி எனக்கு தெரியாதாம்பா பக்கத்தில் உள்ள விட்டான். யாரை? ஃபாத்திமாவை. நீ யார்? உங்கள் அப்பன் யார்? ஏன்னா உன் பரம்பரையே எனக்கு தெரியுமாம்பா. ஃபாத்திமான ஆரம்பித்தது படற்க. அப்புறம் என்ன பக்கத்தில் வைக்குவேன், இல்லை நீ யார், நீ என்னென்ன செஞ்சு எனக்கு தெரியாதா? யார்கிட்ட? இன்னொருத்திட்டேன் அவள்கிட்ட. அவளை சொல்லலை. இது இழுத்தி பார்த்து நடத்தியது. இந்த பெரிய பெரிய அரசியல்வாதி பேசுவாங்க, யார் அந்த எம்சிஆர், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு கருணாநிதி சொல்லுவார். இதெல்லாம் இழுத்தி பார்த்துமாங்க. படற்கையாக சொல்லிவிட்டு முன்னிலைக்கு வருவது குரான்ல இருக்கு. இப்பெல்லாம் இலக்கியங்கள் குரான்ல இருக்கு. அதனால தர்க்க ரீதியாக என்பதை குழம்பிக்காதீங்க. தர்க்கம் என்பது எல்லோருக்கும் ஏற்படும். அல்லாஹ் குரான்ல அப்படித்தான் சொல்றான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇலத்தில் ஹஸனதி வஜாதிலுஹும் பில்லத்தி ஹிய அஹ்ஸன். விவேகமாக இஸ்லாத்தின் மேல் அழையுங்கள். விவேகமாக அழைக்கணும், முட்டாள்தனமாக அழைக்கக்கூடாது, பைத்தியக்காரத்தனமாக அழைக்கக்கூடாது. ஹெக்மத்தாக ரொம்ப நுட்பமாக இஸ்லாத்தினை கூப்பிடணும். என்ன நுட்பமாக கூப்பிட்டாலும் உண்மையை ஒத்துக்க மாட்டாங்க சில நேரங்களில். ரசூல்லா நுட்பமாக கூப்பிட்டே ஒத்துக்கலையே, நீங்கள் நாங்களும் கூப்பிட்டு உங்கள் அம்மாட்ட போய் சொல்றியே. எங்கள் அம்மாட்டே நான் சொல்கிறேன், ஒரே தர்கா தான், எங்கள் அம்மா தர்கா பார்த்தியா நல்லது. அம்மா கிட்ட போய் நம்ம அழுகுறோம், என்னம்மா நீ இப்படி தர்காக்கெல்லாம் போகிறேன், மொய்திய கையிலாண்டு போய் கையேந்திரிய, நாளைக்கு நரகத்தில் விழுந்துனா என்னால் எப்படி தாங்க முடியும்? உன்னை அவன் இறக்காதாண்ட பயமாக இருக்குது. மொய்தியனை கூடாதுங்கிற பேர் ஒன்று நரகத்தில் அவர் எப்படா உனக்கு காப்பாற்ற நம்ம போட்ட சென்டிமெண்ட் அதே அவனுக்கு திருப்பி வரும். அப்போ ஜாதிலும் பில்லத்தி ஹஸன், அழகை முறையில் தர்க்க ரீதியாக பேசுங்க குரான்ல. தர்க்க ரீதியாக சில நேரங்களில் தர்க்கங்கள் அமுக்கப்பட்டு சட்டங்கள் மிகைத்துவிடும். தர்க்கத்துக்கு துறை போட்டுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது சட்டம், அங்கே போய் தர்க்கமெல்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. எப்படின்னு நான் சொல்லட்டா, அஜர்த்து சொல்ல வைக்கிறார். இப்போ அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாரும் வாலைக்கும் சலாம் பிய. யார் அஸ்ஸலாமு அலைக்கும்னாலும் என்ன செய்யணும்? வாலைக்கும் சலாம் சொல்லணும். இதுதானே சட்டம். அஜித் சொல்ல வைக்கிறார், சலாம் கொடுக்க கிடையாது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். பின்னால் உள்ளாங்க வலைக்கும் சலாம் ரஹ்மத்துல்லாஹ், வலைக்கும் சலாம். தர்க்க ரீதியாக இதுதான் சரி. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னால் வலைக்கும் சலாம் தான் சொல்லணும். இந்த இடத்துல சட்டம் வேற. இதுதான் இஸ்லாம். இஸ்லாம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்ஸலாமு அலைக்கும் என்றால் வலைக்கும் சலாம் சொல்லுங்கன்னு ஒரு சட்டம் இருக்கு. தொழுகையில் அது பொருந்தாது. அஸ்ஸலாமு அலைக்கும் நான் சொல்லணும், அதே தொழுகை அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபி வரஹ்மத்துல்லாஹி. ஒருமை. அஸ்ஸலாமு அலைக்கனா ஒருமைன்னு அர்த்தம். ஒருவரை பார்த்து சொல்லும்போது அஸ்ஸலாமு அலைக்க. இப்போ நம்ம இங்கே எல்லாம் இருக்கோம்ல, இத்தனை பேர் இருக்கோம்ல, பலரை பார்த்து சொல்லும் பொழுது இலக்கண சட்டப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்ல வேண்டும். இலக்கணத்தை இஸ்லாம் வேண்டான்னு சொல்லாது. இலக்கணம் என்பது, இலக்கியம் என்பது இஸ்லாம் ஒத்துக்கும். ஏன்னா மொழிங்கிறது மனுஷனுக்கு தானே மொழி, குர்ஆனும் மனுஷனுக்கு தான். இலக்கியம் இல்லாமல் இருக்க முடியாது. இலக்கணம் முந்தியது, இலக்கியம் பிந்தியது. இன்னைக்கு கூட ஒரு இலக்கியம் திடீர்னு புதுசாக வந்துடும், இலக்கணம் மாறாது. எவனா ஒருத்தன் சட்டம் இலக்கணம் எழுதி வச்சுப்பேன், சாவுற வரைக்கும் அந்த இலக்கணம், அது மாற்றவே முடியாது. இலக்கியம் அப்படி இல்லை. சங்ககால கவிதையுமா, அதுக்கப்புறம் வந்து மரபு கவிதையுமா, அப்புறம் புது கவிதையுமா, இன்னும் லேட்டஸ்டாக என்ன கொண்டு வரப்பாங்க யாருன்றது. அப்போ இலக்கியங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலக்கணங்கள் என்ன இலக்கணங்களாக இருந்தாலும் சில நேரத்தில் யூனிஃபார்ம்னு சொல்லுவாங்க. ஒரு ஒழுங்குமுறைனா தெரியுதா? ஒழுங்குமுறைன்னு சொன்னால் குழப்பம் வரக்கூடாதுன்னு அர்த்தம். ஒரு மனிதனை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்க என்று சொல்ல வேண்டும். இரண்டு மனிதனாக இருந்தால் அஸ்ஸலாமு அலைக்குமா
இது இலக்கண சட்டம். அரபி மொழியில் தான் ஒருமை இருமை பன்மை இருக்கிறது. மற்ற மொழியில் ஒருமை பன்மை என்று போயிடுவான். அஸ்ஸலாம் அலைக்க என்று சொன்னால் ஒருமை சொல், அஸ்ஸலாம் அலைக்குமா என்பது இருமை சொல், அஸ்ஸலாம் அலைக்கும் என்பது பன்மை சொல். பெண்பால் ஆண்பால், அஸ்ஸலாம் அலைக்க என்பது ஆண்பால். பெண்ணை பார்த்து அஸ்ஸலாம் அலைக்கன்னு சொல்லக்கூடாது, அஸ்ஸலாம் அலைக்கி கேட்டு பாருங்க. சட்டம் தெரிஞ்சவங்கள, இலக்கணம் தெரிஞ்சவங்கள்ட்ட அஸ்ஸலாம் அலைக்கி. பல பெண்கள் தான் அஸ்ஸலாம் அலைக்கும்னா இப்படிதான் சொல்லணும். இதுதான் சட்டம், இலக்கண சட்டம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சில நேரங்கள் இப்படி பயன்படுத்தினாலும் பொதுவாக அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படி சொல்லிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸலாமு அலைக்கும். யாரும் இதில் போய் இலக்கணம் ஒருமை இருமை பண்ணால் குழம்பிடும். இதை போய் எல்லாரும் இலக்கணம் தெரிஞ்சால் தானே பேச முடியும். எவ்வளோ இலக்கணம் சட்டங்கள் மொழி திறமை இல்லாத மனித உலகத்தில் கோடிக்கணக்கில் வருவான். இவங்கெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. முகம்மது கூறுதல் ஒரு பிரார்த்தனை அருமையாக இருக்கட்டும், அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்ட்டு போயிட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சவுதி மக்காவுக்கு போறிய, மக்காவில் ஆயிரக்கணக்கான மொழி பேசக்கூடியவர்கள், லட்சக்கணக்கான மனுஷன் இருப்பான், ஆயிரக்கணக்கான மொழி. இன்னொன்று சொல்லட்டா, அரபி மொழிக்கு ஒன்றும் சிறப்பு கூடவெல்லாம் இல்லை, அதை விளங்குங்க எல்லாரும். அரபி மொழிக்கு சிறப்பு கூடவா இருக்கு அப்படிலாம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வும் அரபி பேசுறாங்க, அபூஜெயிலும் அரபி தான் பேசலாம். மொழி திறமை என்பதுக்கு அபூஜெயில் சொர்க்கமா இருக்கு. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதால் சிறப்பு இருக்கு. அரபு மொழிக்கெல்லாம் ஒன்றும் சிறப்பு கிடையாது. ஒரு ஊமையா இருக்கான், எந்த மொழியும் தெரியாது. அவன் முஸ்லீம் தான் சொர்க்கம் இல்லையா? எந்த மொழியும் தெரியாத. ஓமின் ஆயாத்திஹி ஹல்கு ஸமாவாத்தி வல் இஹ்திலாஃபி அல்சினத்திக்கும், வானங்களை படைத்திருப்பது, பூமியை படைத்திருப்பது, நீங்கள் பல்வேறு மொழிகளை பேசிக் கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளதுன்னு குர்ஆன்ல இருக்கு. அல்லாஹ்வுடைய திறமை, அல்லாஹ்வுடைய அத்தாட்சி. பல மொழி பேசுற மாதிரி யாருடைய திறமை அத்தாட்சிங்கிறிய? வானம் குறிப்பிட்ட யாருக்கா சொந்தம்னு சொல்ல முடியுமா? வானத்தை, பூமி எங்க சொந்தம் இருக்கா? மொத்த பூமியும் அல்லாஹ்வுக்கு சொந்தம், மொத்த வானம் அல்ல. அதுபோல நீங்கள் பல்வேறு மொழிகளை பேசிக்கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியில் உள்ளதுங்கிறான். இத்தனை மொழிக்காரர்கள் சவுதி அரேபியாவில் வருவான், மக்காவில் வருவான். அங்க போய் நீங்க என்ன செய்ய, அஸ்ஸலாம் அலைக்கும்னு ஒரு அமெரிக்காரனை பார்க்குறீங்க, அவன் வலைக்கும் சலாம். ரெண்டு பேருக்கும் தெரியும் நம்ம சலாம் சொல்றாங்க, வேற ஒன்றும் தெரியாது. அடுத்த வார்த்தை பேசுனா தெரியாது. கடையனூர்லேருந்து ஆரம்பத்தில் மேலப்படத்தில் அப்படி தான் இருப்பாங்க. எல்லாம் சவுதி போயிருக்காங்க புதுசாக. அப்போ சவுதியில் பாங் சொல்லியிருக்கு. இங்கே உள்ளவன் தமிழில் பாங் சொல்லாங்கடா அப்படின்றான். என்ன அர்த்தம்? பாங் என்பது அவன் மொழியில் உள்ளதை போல் ஆகிவிட்டது. யூனிஃபார்ம். ஜனகன மனகதி நாயக ஜெயகே பாரத பாகவிதாதா படிக்கிறானா? இது என்னது? தேசிய கீதம்ங்கிறான். தேசிய கீதம். இதுக்கு அர்த்தம் யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது. ஸ்கூலில் போய் பிள்ளைய கேட்கணும்னு வச்சுக்க, வாத்தியார் சார் இதுக்கு என்ன அர்த்தம் சார்? உட்கார்றா கேட்குறான் கேள்வி, அவனுக்கே தெரியாது. ஏன்? இது ஒரு வங்க மொழி. அந்த வங்க மொழியை சேர்ந்த ஒரு புரவல் இயற்றிய பாட்டு. இதை தேசிய கீதம்னு வச்சுட்டான். தேசிய கீதம் ஒரே யூனிஃபார்ம். இந்தியாவில் உள்ள எல்லோரும் இந்த பாட்டை படித்தா எந்திக்கணும் அப்படின்னு ஒரு மரபு பழக்கம் வச்சுருக்கான். நபிகள் நாயகம் உலகத்திற்கே ஒரு யூனிஃபார்ம். அல்லாஹு அக்பர் பாங்கு. என்ன அழகான ஒரு மேட்ரு பாருங்க. இதெல்லாம் நம்ம அஜத்வார்கள் இப்படிலாம் நம்மளுக்கு சொல்லித்தர்ற. நாம குர்ஆனை படிக்க ஆரம்பிச்ச பிறகு இப்படிலாம் அதில் ஒரு ரூட் இருக்குன்னு நமக்கு தெரியுது. இன்னைக்கு பாங்க சவுதி அரேபியாவில் பாங்க சொன்னீங்க, அங்கே இருந்தீங்கன்னு சொன்னா அவரவர் தங்கள் மொழியில் விளங்கிக் கொள்வார்கள், தொழுகைக்கு அழைக்கிறார்கள். அப்படி விளங்கிக்குவோம். அவ்வளோ ஒரு அருமையான ஒரு கூப்பாடு அல்லாஹ் அக்பர் என்று பாங்கு. அதுபோல அருமையான சொல் அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்வது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும்ல எவ்வளோ மேட்டர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? மார்க்கத்தை மறைத்து விட்டார்கள். நான் கணக்கிட்டேன்னு வைங்களேன், வருஷ கணக்கில் பேசணும், அவ்வளோ மறைச்சிருக்கான். நான் அதையெல்லாம் சொல்லலை, சாம்பிளாக ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த அஸ்ஸலாமு அலைக்கும் இருக்கிற அஸ்ஸலாமு அலைக்கும் எவ்வளோ செய்தி அதில் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? நபிகள் சொன்னார்கள், ஒருவர் இன்னொருவருக்கு சலாம் சொன்ன பிறகு மீண்டும் அவர் சலாம் சொல்ல வேண்டுமானால் ஒரு ரூல் இருக்கு, சட்டம் இருக்கு. நான் இப்போ உங்களுக்கு சலாம் சொல்லிட்டேன் ஆரம்பத்தில், திருப்பி உங்களுக்கு சலாம் சொல்லக்கூடாது சட்டப்படி. திருப்பி சலாம் சொல்ல வேண்டுமானால் உங்களிடமிருந்து நான் மறைந்து செல்ல வேண்டும். இந்த மேடைக்கு அந்த பக்கம் போகணும், அல்லது மரத்தை தாண்டி வரணும், வீட்டுக்குள்ளே போயிட்டு வரணும். இப்படி ஒரு மறைவு வந்து மீண்டும் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுங்க. இது சட்டம், ஹதீஸ்ல இருக்கு. சலாம் தான், சலாத்திற்கும் ஒரு சட்டம் உண்டு. அதுபோல உமருடைய ஆட்சியில்
ஒரு அருமையான மேட்ரு இது. ஒரு சஹாபி வருகிறார் உமருடைய வீட்டுக்கு. உமர் ரலியல்லாஹு அவங்க தான் ஆட்சியாளராக இருக்காங்க. அப்போ சக்கரவர்த்தி, அரசர், மாமன்னர். அவங்க வீட்டில் ஒரு சஹாபி வந்து வெளியே வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு இருக்காரு. பதில் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும், அஸ்ஸலாமு அலைக்கும் 3 சலாம் சொல்லியிருக்காரு. பதில் இல்லை. சரின்னு வீட்டுக்கு போயிட்டார். திரும்பி போயிட்டார். உமர் அவர்கள் மீண்டும் வந்து அவரை பார்த்து, நான் வீட்டுக்கு வர சொன்னா வந்தீங்களா அப்படின்னு கேட்க. வந்தேன், 3 தடவை சலாம் சொன்னேன், பதில் இல்லை, நான் திரும்பிட்டேன். 3 தடவை சலாம் சொல்லி பதில் இல்லாட்டா திரும்புங்க அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அப்படி சொல்றாரு. அங்கதான் சட்டமாகுது. ஒரு மனிதனுடைய செயல் சஹாபியுடைய செயல் தான் அது. சஹாபி அந்த செயலை செஞ்சுட்டு தூர விட்டார்னா சஹாபி செயல்ட்டு போயிடலாம். அவர் என்ன செய்யறாரு? ரசூலுல்லாஹ் அப்படிதான் சொன்னார்கள். அங்கதான் சட்டமாகும். இறை தூதர் சொன்னார்னா சட்டமாயிரும். உன்னை உமர் என்ன செய்யறாங்க? அப்படியா, அகிம் அலைஹில் பையினான், அதுக்கு ஆதாரம் காட்டுங்கிறாங்க. ஒரு சஹாபி சொல்றாருல, அது பத்தலைங்கிறாங்க உமர். ஒரு ஆள் சொன்னாலும் எனக்கு பத்தாது, நீ இதுக்கு ஆதாரம் காட்டல தொலைச்சு போடுவாங்கிறார் உமர். என்ன ஆதாரம்? இவரா சொந்தமா சொல்றாரா, உண்மையில ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? அப்படி வழங்குறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னா அது இஸ்லாமிய சட்டம், ரசூலுல்லாஹ் சொன்னா இஸ்லாமிய சட்டம் கிடையாது, நம்ம இஷ்டம். ரசூலுல்லாஹ் சொல்லாத எத்தனையோ விஷயங்கள் உலகத்தில் இருக்கு, நம்ம இஷ்டம் தான். பாச்சி ஓட்டுறது சுனத்தா, சுனத்து மேலே வித்தியாசம் இல்லை, நம்ம இஷ்டம். நம்ம இஷ்டம். ஆட்டோ ஓட்டுறது ஹலாமா ஹலாலா, ஹலாலு. சுனத்தா, சுனத்து இல்லை. வித்தியாசத்தா, வித்தியாசம் இல்லை. பைக் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இது எல்லாம் நம்ம இஷ்டம். ரசூலுல்லாஹ் சொல்லிட்டா நம்ம இஷ்டம் இல்லை, இஸ்லாமிய சட்டம். உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்கிறாங்க, இதுக்கு ஆதாரத்தை காட்டுங்க. அந்த சஹாபி போய் ஒவ்வொரு சஹாபிட்டே கேட்காரு. ஒரு சஹாபி, ஆமாம் நானும் இருந்தேன், அதை சொல்லும் பொழுது வர்றாரு உமர்கிட்ட வந்து, ஆமாம் நானும் இருந்தேன், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. நம்மளுக்கு ஒரு சஹாபி சொன்னால் போதும், ஏற்றுக்குவோம். உமர் 2 சஹாபி வேணுங்க. யாரோ ஒரு ஆள் தான் பொய் சொல்லிட்டாமலான்னு நினைக்கிறாரு. நம்ம சஹாபாக்கள் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினைக்கிறோம். அவங்களுக்குள்ள தரத்தில் நம்ம பார்ப்பாங்கல்ல. உமர் இது மாதிரி சஹாபியோட நல்ல விவரமான ஆள், உண்மையாக சொன்னால் தெரியல, ஆதாரம் இருக்கா, இன்னொரு ஆள் கூட ஒத்துக்கிறாரு. நம்ம அப்படி இல்லை. ஒரு சஹாபி சொன்னால் போதுமானது. சாதாரண ஒரு சலாம் தானே. நீங்கள் நடைமுறையில் யோசிச்சு பாருங்க. யாராவது இப்படி வீட்டுக்குள்ளே போகும்பொழுது எங்கேயாவது நீங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லிட்டு 3 சலாம் சொல்லி பதில் வந்து பிறகு உள்ள போயிருக்கலாம்? இருக்காது. சலாம் சொல்லிட்டு இவ்வளோ அஸ்ஸலாமு அலைக்கும் பாதித்தில் உள்ள போனோடனே உள்ள வரலாமா? உள்ள நுழைஞ்ச பிறகு என்ன உள்ள வரலாமா? உள்ள நுழைஞ்சோம், அதுக்கு இஸ்லாத்தில் அனுமதி இல்லை, தெரியுமா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சலாம் என்பதே அனுமதி வாங்கத்தானே. எப்படி சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? ஒரு ஆளுக்கு சலாம் சொல்ற வீட்டுக்குள்ள போகும்பொழுது அந்த சலாம் என்பதே உள்ளே வரலாமா என்ற கேள்வியும் சேர்ந்து இருக்கு. வலைக்கும் சலாம்னா உள்ள வாங்கன்னு அர்த்தம். அதுவும் அதில் அடங்கியிருக்காமா. நம்ம என்ன சலாம் சொல்லுவோம், உள்ளே போயிடும், பூட்டி நினைச்சுன்னு வைங்க, சலாம் 3 சலாம் சொல்லுவோம், பதில் வைங்க, ஓட்ட வழியா அந்த சாய் ஓட்ட மெதுவாக உள்ள ஆள் இருக்க மாதிரி தெரியும். உனக்கு என்ன இருந்தப்போ வேலையை வந்து போ அப்படிங்க சொல்லலாம். அநாகரிகமான செயலுங்க அது. அவன் உள்ள இருப்பான், வெளியே வர விரும்பல. அவர் எந்த சூழ்நிலை உள்ள இருக்காரு யாருக்கு தெரியும்? ஓட்ட வழியா பாரு. சிலவர் செருப்பு கிடக்க, உனக்கு என்னடா கிடந்தா, அவன் பதில் சொல்ல. ரசூலுல்லாஹ் இப்படி உனக்கு பதில் சொல்லல, பெயரு. ஆக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை ஒரு சின்ன பேட்டரி, அது அவ்வளோ பெரிய தத்துவம் இருக்கும், நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ் காட்டி தந்த ஒவ்வொரு செயலும் இவ்வளோ பிரமாதமான தத்துவங்கள் இருக்கின்றன. இப்போ வாங்க, இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. இந்த வசனம் இறங்குறது. இதுல ஒரு முக்கியமான சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குது. இதை புரிஞ்சுக்கலாம். அல்லாஹ் இந்த நபியின் மீது ஸலவாத்தை செய்கிறான், அருள் செய்கிறான். மலக்குகள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ் இந்த நபிக்கு நீ அருள் செய்வாயாக, ஸலவாத்து செய்வாயாக என்று கையேந்துகிறார்கள். ஈமான் கொண்ட முஸ்லீம்களே நம்ம அழைக்கிறான். அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே நம்ம அழைக்கிறானா? என்னை உன்னை மட்டுமா? அபூபக்கர் சித்தியத்தில் இருந்து, அபூபக்கர் உமர் சஹாபாக்கள் இருந்து, இன்றைய முஸ்லிம்கள் இருந்து, உலகம் அழிவரை முஸ்லிம்களை எல்லோருக்கும் உள்ள ரூல் இது. ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்ட நானும் ஈமான் கொண்டவன் தான், அவங்க ஈமான் கொண்டவங்க தான், உமர் ஈமான் கொண்ட ஆள் தான். அந்தஸ்தில் உயர்வு இருக்கிறது. என்னை விட பல கோடி மடங்கு உயர்ந்தவர்கள் சஹாபாக்கள் என்பதை சந்தேகமில்லை. நம்மை விட சஹாபாக்களுடைய
கால் தூசி கூட நாம் சமமாக மாட்டோம், அவ்வளவு உயர்ந்தவர்கள். ஆனால் சட்டத்தில் எல்லோரும் சமமாகிறார்கள். ஒரு சஹாபி திருநாளும் கையை வெட்டணும், ஒரு அப்துல் காதர் திருநாளும் கையை வெட்டணும். ஒரு சஹாபி திருவிட்டார், சஹாபியில் திருடுவார்ல, திருநா கையை வெட்டணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, ரசூலுல்லாஹ் கை வெட்டிருக்காங்க. யாருக்கு? உச்சகட்டவை எனது மகள் திருநாளும் கையை வெட்டுவேன், வெட்டு. அங்கே சஹாபி ரசூலுல்லாஹ் மா வேண்டி கிடக்கு. என் பிள்ளையா இருக்கட்டும். எப்படிப்பட்ட வார்த்தை இந்த தூதர் சொல்றாரு. அது நான் பெற்ற புள்ளதான் திருடினாலும். ஏன்னா ஃபாத்திமாங்கிற பொம்பளை தான் திருடிட்டான். அவன் இன்னொரு குலத்தை சார்ந்த முஸ்லீம் தான், இன்னொரு குலத்தை சரி. அப்போ தான் சொல்றாங்க, எனது மகள் ஃபாத்திமாவா இருந்தாலும் சரி கையை விட்டு. சட்டத்தை நிறைவேற்றும் சஹாபியாச்சே அதெல்லாம் கிடையாது. எந்த சஹாபி செய்தாலும் கையை விட்டு. விபச்சாரம் செஞ்சா கல்லால் கொல்லு. இது இஸ்லாமிய சொல்ல சட்டம். உனக்கு நமக்கு சொல்ல நம்ம சிறப்பு சொல்லணும். சஹாபியை அப்படி சொல்லுகிறார் இருக்குல்லதா, இருக்கா இல்லையா? ஏன் இஷ்டத்திலே சொல்றேன், எவராக இருந்தாலும் கையை வெட்டுங்கிறது குர்ஆனுடைய சட்டம். குர்ஆனுடைய சட்டத்தை சஹாபியும் ஃபாலோ பண்ணி ஆகணும். அவன் ஈமான் கூப்பிட்டா எல்லாம் ஒண்ணுதான். அந்தஸ்து உயர்வாக இருந்தாலும் சரி, ஈமான் கொண்டவர்களை தொலை நிலைநாட்டுகள்லாம் என்ன அர்த்தம்? அபூபக்கர் சித்திக்கு அந்த சட்டம் தான், எனக்கும் அந்த சட்டம் தான், பின்னால் ஒரு முஸ்லீம் அந்த சட்டம் தான். நாம் சஹாபாக்களை விட கண்டிப்பாக உயர்ந்தவர்கள் அல்ல. என்ன கேள்வி கேட்கலாம்? சஹாபாக்களை விட நீங்கள் உயர்ந்தவர்களா? இதான கேள்வி. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வோட உயர்ந்தவர்களா என்பது கேள்வி. கேள்வி என்ன? நான் உயர்ந்தவரா, அவுலியா உயர்ந்தவரா, சஹாபி என்பதல்ல கேள்வி. அது தேவையும் இல்லை. சஹாபாக்களை விட உயர்ந்தவர்கள் நான் சொல்லல, சொன்ன பாவம். நம்மை விட பல மடங்கு சஹாபாக்கள் உயர்ந்தவர்கள் என்று நபிகளால் சொல்லிட்டாங்க. அது மாற்று கருத்து இல்லை. சட்டத்தை சொல்லும் பொழுது சட்டத்தை இயற்றும் அதிகாரம் நபிகளாருக்கு கூட கிடையாது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, எந்தி கோயில் ஹவா. சும்மா பாத்தியா ஒரு மாதிரி ஓயிட்டு போக கூடாது. இப்படியே சொல்லிட்டு போறது. எந்தி கோயில் ஹவா, சுயமாக இவர் பேச மாட்டார். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். எப்பவுமேங்க ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையின் கனமறிந்து பேச வேண்டும். வார்த்தையின் கனம்னா தெரியுதா? ஒரு ஆள் பேசுறாரு வைங்களேன், அந்த வார்த்தை எவ்வளவு எஃபெக்டோ அந்த எஃபெக்டுக்கு தக்கனவான அந்த வார்த்தையை சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரத்துக்கிட்ட வர்றாங்க. மரத்துக்கிட்ட அங்கே ஒரு என்ன செய்யறார், ரசூலுல்லாஹ் வாழை எடுத்து உன்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு கேட்குறான் ரசூலுல்லாஹ்ட்ட. ஒரு அதிர்ச்சி, யார் காப்பாற்றுவார் சொன்னார்கள், அல்லாஹ் தான் காப்பாற்றுவாங்க. அப்படியே தூக்கிட்டு இருக்கா எல்லா பேரும். இப்படியா இருக்கும் அதிசய, இப்படியா வரும். எவன்டா அவனை காப்பாற்றுவான், யாரா காப்பாற்றா? அல்லடா அப்படிங்கிறாங்க ரசூலுல்லாஹ். அரண்டான் அப்படி சொன்னா அல்லாஹ் தான் காப்பாற்றுவான் இப்படியே சொல்ல முடியும். ஒரு வார்த்தையின் கனம் சாதாரண விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். மயிர் பூச்செறிதல் சொல்லுவாங்களா? மயிர் இலையில் உயிர் தப்பினான். முடி மயிர் ரெண்டு ஒண்ணுதான். மயிர் இலையில் உயிர் தப்பினான், முடி இலையில் சொல்ல மாட்டாங்க. மயிர் இலையில் உயிர் தப்பினான். இந்த மயிரை கோபத்தில் போடா மயிர் அப்படின்றான். போடா முடி, சரிப்பா போடா முடியா, ரெண்டு ஒண்ணுதான். போடா முடின்னு சொன்ன எஃபெக்ட் இருக்காது. செருப்பும் காலனியும் ஒண்ணு. செருப்பும் காலனியும், செருப்பால் அடிப்பேனா கோரம், உன்னை காலனியால் அடிப்பேன். தமிழ் இலக்கியம் அப்படியே பேசிட்டு இருக்க முடியும். இது ஆலிம் சாக்களுக்கு புரியல. இப்போ வந்திருக்கான ஒரு குரூப் சலவின்னு ஒரு கேஸில் சலவி 90% நான் பார்த்துட்டேன். எல்லாம் சைக்கோ மாதிரி இருக்காங்க. என்ன சலவி குலபி சாபி கலவி நபி சொல்ல கேட்டு போனான்னா ஏன் உங்களுக்கு கோவம் வருது? நான் இப்படி பேசியிருக்கேன். இப்போ சென்னையில் ஃபேஸ்புக்கில் போட்டு வைங்க, அசிங்கமாக பேசுங்க. எனக்கு அசிங்கமாக பேசலாம், எனக்கு ஐயா ஃபேஸ்புக்கை நான் மதிக்கிறதே கிடையாது. ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பை பொறுத்தளவுக்கு ஒரு 5% 10% நல்லா கருத்து இருக்குது. அதை நான் மறுக்கலை. குர்ஆனை பார்ப்பது, ஹதீஸை பார்ப்பது, நல்ல பார்ப்பது கம்மி. 90% என்னது ஃபேஸ்புக்கு? கார்பரேஷன் கக்கூசு தெரியுமா உங்களுக்கு? கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டில் இருக்குல்ல கக்கூசு. ட்ரெயினில் போகும்போது பார்த்துருக்கீங்களா? பாத்ரூமில் உள்ள போய் பார்த்தியா பென்சில் அசிங்கமாக எழுதியிருப்பான். இவன் அப்படி அவன் இப்படி இப்படி எழுதியிருப்பான். அந்த மாதிரி உள்ளவன் ஃபேஸ்புக்கில் உட்காந்து எதுவும் செய்வான். அங்கே செய்வது இங்கே செய்வான்.
நான் அதெல்லாம் கண்டுக்கிறது இல்லை. ரொம்ப ஒரு கச்சடாவான கல்சடையானது அது. உண்மையில் நபிமொழி அதில் சொன்னீர்கள், அது வேறு சமாச்சாரம். நல்லவைகள் இருக்கத்தான் செய்கிறது. ஒரு விஷயத்தை கொண்டு நல்லதுக்கு இந்த மைக் இருக்கு, நல்லதா கெட்டதா பயன்படுத்துகிற பொறுத்து இருக்கு. ஆனால் இதை செஞ்சது நல்லது செஞ்சான், பேசுனா நல்லது. ஓங்கி ஒரு மண்டையில் அடித்தோம்னா கெட்டது. இந்த மைக்கை வச்சு மண்டையில் போட்டால் ஹராமு. குரானே இருக்கு, ஓதுனா குரானுக்கு ஒரு சின்ன உள்ள மண்டை டம்மு போடுறான், கெட்டது. ஒரு விஷயம் நல்லதா கெட்டதா என்பதை பொறுத்தான் தீர்வு வரும். அதுபோல் மொபைல் நல்லது இருக்கு, அதில் ஃபேஸ்புக் நல்லது இருக்கு. இது மேற்று விளங்க மாட்டேங்க, புரிய மாட்டேங்கிறான். ஏன் புரிய மாட்டேங்கான்னு தெரிய மாட்டேங்க. இவ்வளோ 40 வருஷமா பேசினாடே, அல்லாஹ் சொன்னதுதான் சட்டம், நபிகளா சட்டத்தை இயற்ற முடியாது. ஒமா என்ஹவா, இந்த முகமது சுயமாக எதையும் பேச மாட்டார் என்ற கேரண்டி இறை தூதருக்கு மட்டும்தான். சுய எண்ணங்கள் ரசூலுல்லாஹ்லாம் வராது. அப்படி சுயமாக ஒன்றை பேசினால் அது இஸ்லாம் ஆகாது. அதை விளங்கணும். ரசூலுல்லாஹ் சுயமாக சில கருத்தை சொன்னாங்கன்னு வைங்க. ஒரு பெண்மணி சஹாபி ஒரு அழகான ஒரு கருத்து, நான் இந்த புருஷன் கூட சேர்ந்து வாழலைன்னு சொல்லுது. அந்த ஆள் என்ன சொல்ல, ரசூலுல்லாஹ் யாரை சொல்ல, எனக்கு என் பொண்டாட்டி பிடிச்சிருக்கு, நான் அவளோட தான் வாழ போகிறேன். அவன் நல்ல கேரக்டர், நல்ல ஆள். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஏமா அவரோட சேர்ந்து வாழு. நல்ல ஆள்னா சேர்ந்து வாழ்ந்துட முடியாது. நல்ல ஆளாக இருந்தால் மட்டும் பத்தாது, ஒரு கணவனாக இருந்து செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். சும்மா நல்ல ஆளாக இருந்தால் போதுமா? நல்லவன் அர்ப்பம் பேய்த்துக்காரன் அர்ப்பம், அவனை வச்சு ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீ அவரோட சேர்ந்து வாழ. அந்த பெண் எப்படி கேட்குறாங்க, அவரை யார் சொல்லலாம், அத்தஷ்டாஃபிய சிபாரிசு செய்கிறீர்களா அல்லது சட்டமாக சொல்கிறீங்களா? என்ன சொல்றிய? சட்டமாலாம் சொல்லலை, அதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். அது என்னுடைய கட்டளை, இறைத்தூராக உள்ள கட்டளை அல்ல, என்னுடைய அபிமானம், என்னுடைய அனுமானம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த பொம்பளை அப்படி நான் கேட்கல, யாரை சொல்லலாம், ஓகே அப்படின்னாங்க. சொல்லலாம் என்ன அர்த்தம்? சட்டத்தை சொல்லக்கூடிய அதிகாரம் ரசூலுல்லாஹ் கிடையாது. அல்லாஹ் சொன்ன சட்டத்தை தான் சொல்ல வேண்டும். நான் இறை தூதரை சொல்ல அப்படிலாம் சொல்லிட முடியாது. நான் இறை தூதர், இறைவனுடைய சட்டத்தை சொன்னார், அது இறை சட்டம். இறை தூதர் சுய சட்டம், இன்னும் சொல்ல போனால் சுய சட்டங்கள் நிறைய இருக்கு. உதாரணம் ஒன்று நான் சொல்றேன். கிஸ்ரா, கைசர், நஜ்ஜாஸ் போன்ற நாடு மன்னர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லெட்டர் எழுதினார்கள். ரசூலுல்லாஹ் எழுதினாங்க, ரசூலுல்லாஹ்க்கு தான் எழுத தெரியாது, எழுதவும் தெரியாது, எழுதியதை பார்த்து படிக்கவும் தெரியாது. அதனால் ரசூலுல்லாஹ்க்கு மதிப்பு குறவு இல்லை. எழுத தெரிந்த படிக்க தெரிஞ்சோட பல மடங்கு சிந்தனை மிக்கவர்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க சிந்தனைவாதி. படித்ததினால் அறிவு பெற்றோர் 1000 உண்டு, பாடம் படிக்காத மேதைகளும் பாறைகளும் ஒரு கவிஞன் செஞ்சிருக்கான். படிக்காம எத்தனையோ மிகப்பெரிய சிந்தனையாளர் உலகத்தில் இருந்திருக்கான். படித்த முட்டான உலகத்தில் இருக்கான். நல்லா படிச்சிருப்பான், 10 மொழி பேசுவான், கூமுட்டே இருப்பான். பார்த்துருக்கீங்களா? 10 மொழி பேசுவான், திறமையெல்லாம் இருக்கும், விவரம் இருக்காது. அறிவு என்பது வேறு, திறமைகள் என்பது வேறு. இந்த மரண கடன்பாங்க தான், பைக்கில் மரண கடன் எப்படி ஓட்டுவாங்க இல்லைங்க இந்த கந்தூரியில், சாதாரண திறமையாது. 2 பேர் பைக்கில் ஓட்டுவான், ஒரு சைக்கிளில் போவான், ஒரு காரில் போவான். பேசி பார்த்தீங்கன்னா விவரம் கட்டுவான், விவரம் இருக்காது. விவரம் என்பது தனி பிரச்சனை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அந்த நாட்டு மன்னர்களுக்கு லெட்டர் எழுதி சொல்கிறாங்க, சஹாபாக்களை விட்டு. அப்போ சஹாபாக்கள் அந்த லெட்டரை எழுதிட்டு சில சஹாபாக்கள் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், இந்த லெட்டரை அந்த மன்னர்கள் படிக்க மாட்டார்கள். அந்த சஹாபிகள்லாம் உலக நாலேஜ் உள்ளவங்க. ரசூலுல்லாஹ்க்கு அந்த விஷயம் தெரியல. இந்த லெட்டரை அந்த மன்னர்கள் படிக்க மாட்டார்கள், தூக்கி போய் வீசுவாங்க. ஏன்? முத்திரைங்கிறான்ல, ஸ்டாம்பிங், தமிழ்நாடு அரசு முத்திரை, இந்திய அரசு முத்திரை அப்படின்னு அந்த ஆதாரெல்லாம் இந்திய அரசு முத்திரை இருக்குல்ல, ஸ்டாம்பிங் இருக்குல்ல, இந்த மாதிரி ஸ்டாம்பிங் இருந்தால் தான் அந்த நாட்டு மன்னர்கள் படிப்பான். எந்த நாட்டிலேருந்து எந்த மன்னட்டிலேருந்து வந்திருக்குங்கிற அடையாளம் இருக்கணும் அந்த முத்திரை. சஹாபாக்கள் சொல்கிறாங்க இதை. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வெள்ளி மோதிரத்தை சமைத்தார்கள். ரசூலுல்லாஹ் செஞ்சு முஹம்மது ரசூலுல்லாஹ்னு மேலே அதில் வச்சு அதே ஸ்டாம்பிங் ஆகிட்டாங்க. ரொம்ப ஸ்டாம் மாதிரி ரெடி. முகமது ரசூலுல்லாஹ் அதை எழுதியிருக்கோம். சவுதி அரபு நாட்டில் இருக்கக்கூடிய முகமது என்ற மாமன்னர் அனுப்பியிருக்காருன்னு நினைக்குவான். சஹாபாக்கள் சொல்லி ரசூலுல்லாஹ் பின்பற்றிருக்காங்க. ஏன்? உலக நாலேஜ் அது. இதை சொல்ல இறை தூதர் வரவில்லை.
உலக விஷயங்களை சொல்லித்தர இறைத்தூதர் வரல, அதுல திறமை எழுதி செஞ்சுக்க. ஆனால் இறைத்தூதர் என்பவர் மார்க்க ஞானத்தை சொல்ல வந்தார். அதற்கு ஒரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்லிட்டு சப்ஜெக்டை முடிச்சிடறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நடந்த ஒரு சம்பவம். கடுமையான போர்க்காலங்கள் நிறைந்து பல பேருக்கு 2 பக்கம் பயங்கரமான அடி நஷ்டம் எல்லாம் ஆயிடுது. ஆனால் பக்கத்து காவிரி என்ன செய்ய, அவங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம் பண்ணி இந்த சண்டை சச்சரவெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஒரு சமாதானத்துக்கு வர்றான். அவர்கள் சமாதானத்துக்கு வந்தால் நீங்களும் சமாதானத்துக்கு செல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கான். சமாதான உடன்படிக்கைக்கு வர்றான். வந்தா ஓகே வாப்பா உட்காந்து பேசுவோம், எதுக்கு தேவையில்லாம சண்டை. லக்கும் தீனுக்கு வலியுதுன்னு அர்த்தமே அதுதான். உங்கள் வழி உங்களுக்கு, எனது வழி எனக்கு. உன் வழியில் நான் குறுக்கிட மாட்டேன், என் வழியில் நீ குறுக்கிடாது. உன் வழியை நீ சொல்லு, என் வழியை நான் சொல்றேன். ஏத்துக்கிறது மறுக்கிறது மனசு இஷ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் நடக்குது. அந்த ஒப்பந்தத்தில் பாருங்க, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்னு அலி எழுதுறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய பார்வையில் அளவற்றாலும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். மக்கத்து காவிரிகள் என்ன சொன்னா தெரியுமா? முகமதே, என்ன பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், பிஸ்மில்லான்னு மட்டும் போடும். ஏன் அப்படி சொல்றான்? அல்லாஹ்வை ஒத்துக்கொள்கிறோம், அல்லாஹ்வுக்கு ரஹ்மான் ரஹீம் நீ சொல்ல, அதை ஏற்றுக்க மாட்டோம். நல்ல அர்த்தம் தான். அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடன் என்பது உச்சகட்டமா அருமையான அர்த்தம். அவன் அதை பார்க்கல, நீ இல்லையா வந்து சொல்றாரு. எங்களுக்கு அல்லாஹ்ங்கிற பேர் தான் தெரியும், பிஸ்மில்லான்னு மட்டும் போட சொல்ல. ஒப்பந்தத்தில் 2 பேரும் ஒத்துக்கொண்டதான் இருக்கணுங்கிறான். நபிகளார் அவன் சொல்லக்கூடியதில் நியாயம் இருக்கிறது, ரஹ்மான் ரஹீம் பிஸ்மில்லான்னு போட்டுப்போ அப்படின்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதற்கு பிறகு ஒரு சட்டத்தை பாருங்க. காபிர் சொன்ன சட்டம், ரசூலுல்லாஹ் அங்கீகாரம் கிடைத்த சட்டம். சொன்னது காபிர் தான். காபிர்கள் சில சட்டத்தை சொல்லும்போது ரசூல் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அன்னக்கும் துரத்திதுன் அன்னக்கும் துஷிக்கும். ஒரு யூதர் சொல்கிறார், முகமதே நீங்கள் இணை வைக்கிறீர்கள், நீங்க அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்கிறீங்க இப்படின்னு சொல்றான் ரசூலுல்லாஹ்ட்ட. அன்னக்கும் துரத்திதுன் அன்னக்கும் துஷிக்கும், நீங்க இணை வைக்கல. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன நாங்க இணை வைக்கிற மாதிரி பார்க்காங்க. காபாவின் மீது சத்தியம் சொல்றீங்கல்ல, அது ஷிர்க் இல்லையோ அப்படின்னு கேட்காம ரசூலுல்லாஹ் வியாக்கியான விளக்கல. ஆமா, இது உனக்கு எங்களுக்கு தெரியாதெல்லாம் மறுக்கல, இதெல்லாம் ஒரு ஷிர்க்லன்னு புரிய வச்சாங்களா? உண்மை லா தஹலிஃபு இல்லா பில்லாஹ்னு சட்டம் போட்டாங்க ரசூலுல்லாஹ். இனிமேல் அல்லாஹ்வை தவிர யாரின் மீதும் எதன் மீதும் சத்தியம் இடாதீர்கள். ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக சத்தியமானு சொல்ல ஆரம்பிங்க. உம்மா மேல சத்தியம், ஆப்பா மேல சத்தியம், குலா மேல சத்தியம், பள்ளிவாசல் சொல்லாத. சத்தியம் ஒரு இபாதத், அது அல்லாஹ்க்கு தான் சொல்லணும். அல்லாஹ் மீது ஆணையாகன்னு சொல்லு. காபாவை சொல்ல நினைக்க காபாவை படித்த ரப்பின் மீது ஆணையாகன்னு சொல்லு. ரப்பி முகமது, முகமதுடைய ரப்பின் மீது ஆணையாகன்னு சொல்லு. ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் மீது அல்லாஹ் ஹதீஸ்ல வரும். ஒரு யூதர் சொல்லும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதில் நியாயம் இருக்கிறது. ஒரு ஷிர்க்க அவன் சொல்லி இருக்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுபோல அதுக்கு பின்னால் அலி எழுதுறாங்க, மின் முஹம்மது ரசூலில்லான்னு எழுதுறாங்க. இது மொத்த நம்ம ஜமாத்தில் இருக்க மொத்த சப்ஜெக்டுக்கும் பொருந்துற ஒரு கருத்து. எல்லா சப்ஜெக்டும் உள்ள வந்துடும், எல்லா தலைப்பும் உள்ள வந்துடும். பாருங்க இதுல எப்படின்னு பாருங்க. மின் முஹம்மது ரசூலில்லான்னு அவன் எழுதுறான், அலி எழுதுறாங்க. உடனே சொன்னான் மக்காவில் அந்த முக்கியஸ்தர்கள் விவரமானவங்க, முகமதே என்ன முகமது ரசூல்லான்னு எழுதுறாரு, அவனுக்கு படிக்க தெரியும், அலிக்கு படிக்க தெரியும், ரசூல்லாக்கு எழுத படிக்க தெரியாது, அதனால என்ன வார்த்தை இருக்குன்னு தெரியல. அவன் முகமது ரசூல்லா, முகமது ரசூல்லா என்ன அதில் முகமது ரசூல் அர்த்தம் என்ன? இறைவனுடைய தூதராகிய முகம்மதுன்னு அர்த்தம். அவன் சொல்றான் இறைவனுடைய தூதர்லாம் எழுதக்கூடாது, முகம்மது பின்ன அப்துல்லான்னு போடு. அப்துல்லாவுடைய மகன் முகமதுன்னு ஒத்துக்கிறான், இறை தூதர் ஒத்துக்க முடியாது. அப்படி சொல்லிட்டு அவன் ஒரு லாஜிக் சட்டம் சொல்றான் பாருங்க. லவ் அலிம்னா அன்னக ரசூலுல்லாஹ் லத்தபஅனாக, முகமதே நீர் தான் இறை தூதர் என்பதை நாங்கள் ஒத்துக்கொண்டிருந்தால் உன்னை பின்பற்றி இருப்போம். இறை தூதர் என்று ஒத்துக்கொண்டா பின்பற்றி இருப்போம். இறை தூதரை பின்பற்றணுங்கிறது ஓகே, நீர் இறை தூதர் அல்ல அப்படின்னு பாருங்க. இன்னொரு சட்டம் இது. ஒரு மனிதன் பின்பற்ற வேண்டுமானால் இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும். எவ்வளவு கொம்புடைய தலைவனா இருந்தாலும் சரி, சஹாபியாரும் பின்பற்ற முடியாது. மக்கா காபிர் வழங்கி இருந்தா இதோடைய வழங்கல. இந்த சாபி ஹனபி சலபி குலபிகள் இதுமா வழங்கல. மக்கா காபிர் வழங்கி இருந்தா இதை சொல்றான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆமா நான் ஒத்துக்கிட்டாங்க. புகாரி ரசூலுல்லாஹ்வுடைய அங்கீகாரம் கிடைத்த ஹதீஸ்.
காபீர் வாயிலிருந்து வந்தாலும் ரசூலுல்லாஹ் ஒத்துக்கொண்டாலே சம்பவம் ஆயிரும், சட்டமாயிரும். அவன் என்ன சொல்றான்? முகமதே, இறை தூதரை பின்பற்ற வேண்டும் நாங்கள் ஒத்துக்கிறோம், நீர் இறை தூதர் அல்ல அப்படிங்க. நம்மால் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் இறை தூதர் தான், அவரை மட்டும் பின்பற்றக்கூடாது. எல்லாரும் எவ்வளவு முட்டாள் பாரு, எவ்வளவு அறிவில்லை பாரு, எவ்வளவு விவரம் கட்டது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஅலமூன் வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஅகிலூன் வலாக்கின் அக்ஸரன் நாஸ் லா யஷ்குரூன். என்றாலும் மனித அதிகமானவர்கள் முட்டாள்களாக இருக்கிறார்கள், கூமுட்டைகளாக இருக்கிறார்கள், நன்றி இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இவ்வளவு தெளிவா இருக்கு. இறை தூதரை பின்பற்ற வேண்டும்னு அவன் சொல்றான், ரசூலுல்லாஹ் ஒத்துக்கணும். ஆமா, இறை தூதர் தான் பின்பற்றணும், பின்பற்ற தகுதியானவர் இறை தூதர் தான். வேற எவ்வளவு நல்ல மனுஷனை பின்பற்ற முடியாது. நல்ல மனுஷனை மதிப்பு கொடு. எங்க அத்தா அம்மா நான் மதிக்கணுமா வேண்டாமா சொல்லுங்க, பாப்பம்மா மதிக்கணுமா வேண்டாமா? கொஞ்சம் நஞ்ச மதிப்பு இல்லை வாப்பம்மாக்கு, தெரியுமா உங்களுக்கு? அனிஷ்குர்லி வலிவாலி தைக்கணும் குர்ஆன்ல இருக்கு. எனக்கு நன்றி செலுத்துங்கள் அல்லாஹ் சொல்றான், எனக்கு நன்றி செலுத்துங்கள், அதற்கு பிறகு உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். ரசூலுல்லாஹ் கூட நன்றியெல்லாம் வரல. பின்பற்றது பெற்றோரை பின்பற்றக்கூடாது, ரசூலுல்லாஹ் பின்பற்றணும். என் பெற்றோரை விட, நான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட எனக்கு பின்பற்ற என்னுடைய தூதர் முகமது, அவங்க மேலதான் பிரியம் வேணும். என் உயிருக்கு மேல் நபிகளார் சொல்லணும், அது சந்தேகம் இல்லை. என் உயிரை, என் புள்ள உயிர், என் பெற்ற உயிர், எல்லா உயிரை விட அல்லாஹ்வுடைய தூதர் முகமது உயிர் தான் எனக்கு பெருசுன்னு சொல்லணும். ஆனால் நன்றி செலுத்தும் பொழுது எனக்கு அல்லாஹ்க்கு, படைச்சவனுக்கு நன்றி செலுத்து, படைச்சதற்காக, பெற்றதுக்காக பெற்றவனுக்கு நன்றி செலுத்து. மரியாதை செலுத்தலாம், பின்பற்ற முடியாது. என் தாப்பனை கூட பின்பற்ற முடியாது, என் தாயை கூட பின்பற்ற முடியாது, உலக விஷயத்தில், மார்க்க விஷயத்தில். அபூபக்கர் சித்திக்கை பின்பற்ற முடியாது, உங்களுக்கு எந்த சாவியும் பின்பற்ற முடியாது, பின்பற்றக்கூடாது. ஏன்? இறை தூதர் இல்லை, அதான் பாயிண்ட். இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும். இப்ப நம்ம என்ன சொல்றோம்? மக்களுக்கு காவிரி மாதிரி சொல்ல மாட்டோம், இறை தூதரைத்தான் பின்பற்ற வேண்டும். முஹம்மது நபி அவர்கள் இறை தூதர், அவரை மட்டும்தான் பின்பற்றோம். அதுதான் லாஜிக், அதுதான் சட்டம். மதிக்கலாம், யாரை வேணும் மதிச்சுக்க, அது தப்பே இல்லை. பெற்றோரை மதிச்சுக்க, பெற்றோரை பின்பற்ற முடியாது. அல்லாஹ்க்கு அடுத்தபடியா பெற்றோர் அல்லாஹ் சொல்றானே, வேற யாரையும் அப்படி கொண்டு வரலையே. அனிஷ்குர்லி வலிவாலி தைக்க, எனக்கு நன்றி செலுத்துங்கள், உங்கள் பெற்றோருக்கு நன்றி செலுத்துங்கள். அதே சமயத்தில் பெற்றோர் படைத்தவனுக்கு மாறு செய்ய என்று பெற்றோர் சொல்ல கேட்கக்கூடாது. அம்மா சொல்லுது, மகனே கால் ஒரே வலியாக இருக்குடா, வயிற்ற வலியாக இருக்கு, டாக்டர்கிட்ட போனோம், எவ்வளோம்மா வேணும்? 1000, 2000 வச்சுக்க, போயிட்டு வந்தாச்சு, வலியில் நீங்கள, சரி இன்னொரு 1000 ரூபாய் எதுக்கு? பொட்டல்பூர் தர்கா வரைக்கும் 10 பைசா கிடையாது, உட்காருங்க. பொட்டல்பூர் தர்கா உட்காருமா? அத்தா கேட்கிறாரு, மகனே ஒரு நல்ல பிரியாணி சாப்பிட்ற மாதிரி ஆச்சு, சூப்பர் பிரியாணி தான். நெல்லை மாவட்டத்தில் சூப்பர் பிரியாணி போய் வாங்கி கொடுத்தாச்சு. கொடுத்தானே வாபஸ் சொல்ல, மகனே பிரியாணி நல்லா சாப்பிட்டேன், ஒரு குவார்டர் வாங்கி தாங்க. அத்தா, அத்தாவுக்கு ஒரு குவார்டர் வாங்கி தர மாட்டியா அத்தா? அப்படின்னா கொடுத்துருக்கலாங்க. இது விளங்கலையா? அன்னைக்கு இது சட்டம், இது ஹராம், இது ஹராம் என்று சட்டத்தை சொன்னது நபிகளார். அல்லாஹ் சொல்லி நபிகளார் சொல்லிட்டாங்க. நபிகளார் ஒரு சட்டத்தை சொல்லிவிட்டால் பெற்றோராவது பண்ணாவது, என்ன பெற்றோர்? அப்புறம் என்ன அண்ணன் தம்பி? என் பெற்றோர் உற்ற அனைவரை விட உயிருக்கு மேல நபிகள் இதை விளங்க மாட்டேங்கிறான். சஹாபாக்களை தூக்குறான, ரசூலுல்லாஹ் எவ்வளவு உயரத்தில் இருக்கிறார் என்பது தெரிய மாட்டேங்க. மையர் ரசூல் ஃபகதா தஆலா, இது குர்ஆனுடைய சட்டம், தெரியுமா? குர்ஆனுடைய சட்டம் இருக்கு. குர்ஆன்ல வருது, ஹதீஸ்ல வருதுன்னா என்னமோ நினைக்காதீங்க. குர்ஆன்ல ஒன்று வருதுன்னா இஸ்லாமிய சட்டம்னு அர்த்தம், ஹதீஸ்ல ஒன்று இருக்குன்னா அது இஸ்லாமிய சட்டம்னு அர்த்தம். மையுத்தியர் ரசூல ஃபகதா தஆலா, யார் இந்த தூதருக்கு கட்டுப்படுகிறாரோ அவர் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டவர் ஆவார், தெரியுமா? பெற்றோருக்கு கட்டுப்பட்டா கூட அல்லாஹ் கட்டுப்பட்டது ஆவாது. அபூபக்கர் சித்திக் கட்டுப்பட்டால் அல்லாஹ் கட்டுப்பட்டது ஆவாது. இந்த நபிக்கு கட்டுப்பட்டால் அல்லாஹ், அங்க இருக்குது இறை தூதருடைய அந்தஸ்து, அந்த சட்டம் ஏற்றும் அதிகாரம். அல்லாஹ் சட்டத்தை இயற்றுகிறார், அந்த சட்டத்தை வெளிக்கொண்டவர் யார்? யார் மூலமா தெரியும்? நம்ம புரிந்து கொள்றதுக்காக குர்ஆன் ஹதீஸ்னு சொல்றோம். மொத்த குர்ஆனும் சுன்னத்து தான், அது தெரியுமா? குர்ஆன் என்னது? மொத்த குர்ஆன் நபி வழி தானங்க. நபி வழியின் மூலமாக மொத்த குர்ஆன் வந்தாகணும். அலிஃப் ஒரு அலிஃபாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் வாயில தான் வரணும்.
மொத்த குர்ஆனும் மொத்த ஹதீஸும் சுன்னத்து நபி, அல்லாஹ் ரசூலுடைய சுன்னத்து தான். அது சட்டத்தை இயற்றுவது யாருன்னு பார்த்துக்க. அந்த சட்டம் யார் மூலமாக வெளியேறும்? ரசூலா மூலம் வெளியேறணும். அது மட்டுமல்ல, இந்த தூதர் சொல்லை கேள், என் சொல்லை கேட்டதாக அர்த்தம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இது போல சப்ஜெக்ட் மீண்டும் 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 சொல்லிட்டு இருக்கேன். இதை ஒவ்வொரு தடவை இந்த விஷயத்தை சொல்லி 4 பேர் பேசலாம். ஒரு ஆள் இஸ்லாமிய பேசிக்க பேசலாம். பெற்றோர்னு சில சட்டத்தில் பெற்றோருடைய மரியாதை பற்றி பேசலாம், பிள்ளைகளை பற்றி, பிள்ளை வளர்ப்பு பற்றி பேசலாம், தொழுகை, நோன்பு, சக்காத், தர்மத்தை பற்றி பேசலாம். ஆனால் ஒரு சப்ஜெக்ட் அடிப்படை கான்செப்ட், இஸ்லாமிய அடிப்படை விஷயங்கள் என்ன? குர்ஆனையும் ஹதீஸையும் நபிகளால் சொல்லி தந்ததைத்தான் மார்க்க வேண்டி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை சொல்ல வேண்டும். அதுபோல விஷயங்களை சொல்லி மக்கள் புரிந்து கொண்டு நாமும் புரிந்து நடக்க அல்லாஹ் அருள் செய்வானா என்று சொல்லி முடிக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.